ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்னா என்ன, அந்த ஒரு கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, கிளாஸில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, மெத்தட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீதி இருக்கிற ரிமைனிங் 3 பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த 3 ஊப்ஸ் கான்செப்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு ஜென்ரலாக ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்றதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அந்த அந்த நாலேஜில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம்னா இன்ஹெரிட்டன்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணுறது, அதாவது தன்னுடைய இப்போது நம்மக்கிட்ட இப்போது நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட பிஹேவியர்ஸ் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இருக்கும், இல்லை என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸுக்கு எக்ஸ்ட்ரா பிஹேவியர்ஸ் வந்துட்டு தன்னுடைய பேரண்ட் கிளாஸ்லேருந்து நம்ம கொண்டு வர வைக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு தியரட்டிக்கலாக இருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன். பட் எதுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு கிளாஸ் என்ன க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் பார்த்தோன்னா காமனாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு இருக்குன்னா அதுக்கு பேர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ பப்ளிக் டாலர் நேம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அண்ட் எகெயின் இந்த இதுலேயும் பப்ளிக் டாலர் நேம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அண்ட் இந்த கிளாஸ்லேயும் பப்ளிக் டாலர் அட்ரஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். அண்ட் இந்த கிளாஸ்லேயும் பப்ளிக் டாலர் அட்ரஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ்லேயும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த கிளாஸ்லேயும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை ஏன் வந்துட்டு நம்ம காமனாக கொண்டு போகக்கூடாது, கரெக்டாக? ஸோ இது 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 ஜென்ரலாக ஒரு ஸ்டோர்னு இருந்தால் அதுக்கு காமனாக இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு காமனான கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோரில் ஒரு ஸ்டோர்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பப்ளிக் டாலர் நேம், பப்ளிக் டாலர் அட்ரஸ், ஃபைன். இப்படி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சரி, இப்போது இதை க்ரியேட் பண்ணதால் நமக்கு இந்த ரெண்டு கிளாஸில் நமக்கு என்ன வந்துட்டு பெனிஃபிட் அப்படின்னா நான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியையும் இதுலேருந்து டெலீட் பண்ணிடுறேன், இந்த ரெண்டு கிளாஸ்லேருந்தும். ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கிளாஸையும் இந்த ஸ்டோர் அப்படின்ற கிளாஸால் இன்ஹெரிட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி டெக்னிக்கலாக லைக் அதோட சின்டாக்ஸ் என்னன்னா கிளாஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எக்ஸ்டென்ஸ் ஸ்டோர். அண்ட் அதே மாதிரி இந்த ஃப்ரூட் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுவும் எக்ஸ்டென்ஸ் ஸ்டோர். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் அந்த கிளாஸோட பேரண்ட் வந்துட்டு நான் ஸ்டோர் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ தட் பேரண்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த சைல்டு கிளாஸ்லேயும் ஆக்சசிபிளாக இருக்கும், ப்ரொவைடட் அவங்க எல்லாம் பப்ளிக்காக இருந்தால், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தால். ஓகே, ஸோ இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இதில் ஸ்டோர் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்றது சைல்டு கிளாஸ். இந்த இடத்துல ஸ்டோர்ன்றது பேரண்ட், ஃப்ரூட் ஸ்டோர் அப்படின்றது சைல்டு கிளாஸ். ஸோ சின்ஸ் நான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வந்துட்டு ஸ்டோர்ன்ற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறதால என்னால் இந்த டாலர் நேம் அண்ட் டாலர் அட்ரஸை வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பட் ஜென்ரலாக இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ ஓகே, இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை இப்போ செக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாலர் ஸோ எந்த ஒரு கிளாஸை வந்துட்டு இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான். அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கிளாஸுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டாலர் ஆப்ஜெக்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஈக்குவல் டு நியூ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் லைக் இது அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டாலர் ஆப்ஜெக்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஃபைன். இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி இப்போ ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா டென்ஸ் டு
நேம் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அது நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு நான் என்னன்னு சொல்லிட்டேன், ஏபிசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த அட்ரஸ்க்கு நான் செட் பண்ணணும்னா $obj departmental store tends to address equal to அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இங்கேயும் நான் இப்போ இந்த ஃப்ரூட் ஸ்டோருன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா $obj fruit store equal to new fruit store அப்படின்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட். அண்ட் இப்போ நாம் இந்த ஃப்ரூட் ஸ்டோருக்கு நேம் அண்ட் அட்ரஸை வைக்கணும் இல்லையா? ஸோ $obj fruit store tends to name equal to abc fruit store and $obj fruit store tends to address equal to கர்நாடகா. ஃபைன். ஸோ இப்படி தான் நாம் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி ரீயூசபிள் கோடை எழுதுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரெண்டு கிளாஸ்லையும் வைக்கிறதுக்கு பதிலாக காமனான ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸை வந்து நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ண வச்சுக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பண்ணுவோம் பிஹெச்பியில். ஃபைன். அப்போது ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் இன்ஹெரிட் பண்ணுவோமா? மெத்தட்ஸ்லாம் நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஸ்டோர் அப்படின்ற மெத்தடில் வந்துட்டு ஃபங்க்ஷன் print my address name and address அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா எக்கோ my name is $name. அடுத்து இப்படி நம்ம பிரிண்ட் அடிக்கலாம். இதுக்கு பேர் வந்துட்டு ஜென்ரலாக ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன்னு நான் சொல்கிறேன்னா, இது ஒரு ஸ்ட்ரிங், இந்த $நேம் அப்படின்றதுல நம்ம ஒரு ஸ்ட்ரிங் தான் வச்சுருக்கோம். ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை ஜாயின் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கையும் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கையும் டாட் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா அது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிடும். ஸோ எக்கோ மை நேம் இஸ் இது அண்ட் எக்கோ br and echo my address is $address. ஓகே. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ரெண்டுமே சைல்டு கிளாஸ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோடது, இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரூட் ஸ்டோரோடது. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை வச்சும் நம்மளால் இந்த பிரிண்ட் மை நேம் அண்ட் அட்ரஸ் அப்படின்ற மெத்தடை கூப்பிட முடியும். ஸோ எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னா, $obj departmental store tends to print my name and address அப்படின்றத கூப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, நான் ஸ்டோருன்ற கிளாஸுக்கு நான் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மெத்தடை கூப்பிட்றேன். விச் மீன்ஸ் சின்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஸ்டோர் அப்படின்றதால ஆட்டோமேட்டிக்காக அந்த மெத்தட் வந்துட்டு இந்த கிளாஸ்லையும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அண்ட் அதே மாதிரி இங்கே $obj fruit store tends to print my name and address. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா அதை? oops.php தான் அந்த ஃபைலோட பேர். ஓகே. my name is empty, my address is empty, my address is empty. ஓகே. ஏன்? ஓகே. ஸோ நான் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இங்கே வெறும் நான் $நேம் $address அப்படின்னு போட்டுட்டேன். அப்படி நம்ம போடக்கூடாது. ஓகே.
அந்த ஒரு கிளாஸுக்கு வெளியில் அந்த கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸை வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட் டென்ஸ் டு அந்த பேர் அப்படின்னு கொடுப்போம். ஒரு விஷயம் இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நான் டாலர்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணும்போது டாலர் போடக்கூடாது. ஓகே, ஸோ நான் இந்த கிளாஸுக்கு உள்ளேயே நான் ஆக்சஸ் பண்ணுறதால நான் இப்படி போட்டுட்டேன். இதை இப்படி நம்ம போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லை. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வேணும்? டாலர் this tends to name. ஓகே, அண்ட் இந்த இடத்துல டாலர் this tends to address அப்படி இருக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போது இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துட்டான். ஏன் வந்துட்டு இங்கே இதில் எக்கோ பிஆர். ஸோ இப்போ என்ன இருக்குது? ஓகே, இந்த இடத்துல ஏன் ஓகே now ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மை நேம் இஸ் ஏபிசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு வந்துச்சு. மை அட்ரஸ் இஸ் தமிழ்நாடுன்னு வந்துச்சு. செகண்ட் ஆப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் இந்த ஆப்ஜெக்டை வச்சு இதை கால் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டில் நாம் நேமில் என்ன வேல்யூ வச்சோம், நேம் அட்ரஸில் என்ன வேல்யூ வச்சோமோ அதை இந்த மெத்தட் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த ஃப்ரூட் ஸ்டோர் ஆப்ஜெக்டை வச்சு இந்த மெத்தடை கூப்பிடும்போது நம்ம இந்த ஃப்ரூட் ஸ்டோர் ஆப்ஜெக்டில் என்ன பேர் வச்சோமோ அட்ரஸ் வச்சோமோ அதை இந்த மெத்தட் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இதை ரெண்டுமே குழப்பிக்காதீங்க. ஓகேவா? பட் ஆனால் இதுக்கான இந்த பிரிண்ட் கோடு வந்துட்டு இந்த ரெண்டு கிளாஸ்லையும் எழுதுறதுக்கு பதிலாக காமனான ஒரு கிளாஸில் எழுதி அதை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ தான் வந்துட்டு லைக் இதுதான் இன்ஹெரிட்டன்ஸோட வெரி பேசிக் example. Okay, so thank you for watching this video. Bye.